சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லோரையும் நீ நம்புகிறாய். சொல்ல போனால் உன்னுடைய கூட பிறந்தவர்களை அதிகமாக நம்புகிறாய். அதுவும் இப்பெல்லாம் பரவாயில்லை. முன்பெல்லாம் உன்னுடைய இரத்த உறவை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் கூட உனக்கு கோபம் வந்துவிடும். எப்படி நீங்கள் சொன்னீர்கள், என் கூட பிறந்தவர்கள் எனக்கு எப்படி துரோகம் செய்வார்கள், அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று சண்டைக்கே வர ஆரம்பித்து விடுவார். அந்த அளவுக்கு உனக்கு அவர்கள் மீதெல்லாம் அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமும் இருந்தது. உன் மீது, அதாவது நீ அவர்கள் மீது வைத்த பாசமும் அக்கறையும் அவர்கள் உன் மீது வைக்கவில்லை என்பதை இப்பொழுதுதான் நீ புரிந்து கொண்டாய். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய துரோகங்களை அவர்கள் செய்து விட்டார்கள். ஆனாலும் நீ அனைத்தையும் என்ன செய்தாய்? சரி, இந்த விஷயத்தில் தானே செய்தார்கள், ஏதோ மனம் உடைந்து ஏதோ ஒரு பொறாமையோடு செய்து விட்டார்கள் என்று விட்டார். ஆனால் அதுவே தொடர ஆரம்பித்தது. அவர்கள் உனக்காக ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் உனக்காக செய்தது மொத்தமுமே உன்னிடம் இருக்கும் சந்தோஷத்தை பறிப்பது மட்டுமே. ஆனால் சிறு வயதில் எல்லாம் அவ்வளவு ஒற்றுமை. ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பக்கம் போன பிறகுதான் தெரிகிறது அவர்களுடைய குணங்கள் என்னவென்று. சிறு வயதில் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது சண்டைகள் வந்தாலும் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்தீர்கள்? ஒற்றுமையாக. உங்களுடைய ஒற்றுமையை பார்க்கும் பொழுது மற்றவரே கேட்பார்கள், இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும் என்று. அவர்கள் வைத்த கண்தான் போல உங்களுடைய குடும்பம் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. சரி விடு தங்கமே, நீ இன்று வரைக்குமே ஒன்று நினைப்பாய், நம் கூட பிறந்தவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வதற்கான ஒரு துளி கூட முயற்சிகளை அவர்கள் எடுத்து வைக்கவில்லை. நீதான் ஆசைப்படுகிறாய் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவே இல்லை. அவர்களுக்கு ஒன்று தேவை, அதனால் உள்ளம் வர நினைக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால், உன்னிடம் சில பொருட்கள் இருக்கிறது, உன் குடும்பத்தில் இருக்கும் பொருட்களோ ஒன்று இருக்கிறது. அதை முழுமையாக எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தாச்சு. ஆனாலும் உன்னிடம் இருப்பதை பெறலாம். முக்கியமாக என்னுடைய குடும்பத்தில் எதுவுமே நன்றாக இல்லை, நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவி செய், நான் அதை வைத்து முன்னேறி விடுவேன் என்று பொய்யான ஒரு காரணத்தை சொல்லி, பொய்யாக ஒவ்வொன்றையும் சொல்லி உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் உன்னிடமிருந்து எடுக்க பார்க்கிறார்கள். நீதான் கூட பிறந்தவர்கள் என்றால் உடனடியாக எல்லாவற்றையும் வித்து யாரை எல்லா விஷயத்தையும் செய்து அவர்கள் கொடுத்து விடுவாயே. அந்த எண்ணம் இன்று வரைக்கும் உன்னுடைய மனதில் இருக்கிறது என்று நினைத்து விட்டார்கள். பழைய உறவு என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு குடும்பம், உனக்கு ஒரு துணை, நீ எப்படி எல்லாம் அவர்களை புரிந்து கொண்டாய் என்பது உனக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. ஆனால் இன்னுமே நீ ஏமாந்து கொள்ளி என்றுதான் நினைக்கிறார்கள். ஏமாந்து கொண்டே இருப்பாய் எப்பொழுதும் என்றே நினைக்கிறார்கள். நீ ஏமாறும் பிள்ளையே கிடையாது. பாசத்தில் எல்லோரும் உன்னை நடித்து ஏமாற்றி விட்டார்கள். பாசத்திற்காக ஏங்கும் சமயத்தில் நான் இருக்கிறேன் என்று ஒரு பொய்யான ஒரு காரியம், பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை ஏமாற்றி விட்டார்கள். அந்த ஒரு விஷயத்தில் தான் ஏமாந்தாயே தவிர நீ ஏமாறும் பிள்ளை இல்லை. ஐயோ, நம்முடைய உறவு, நம்ம கூட பிறந்தவர்கள் காசுக்கும் பணத்திற்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்ச. ஆனா அவர்கள் செய்யும் உண்மையான விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகு நீ என்ன செஞ்ச? அவர்களை விட்டு சரி இவர்களுடைய குணம் இதுதான் என்று தெரிந்து கொண்ட. ஆனால் அவர்கள் நீ இன்னுமே பேசிக்கொண்டுதான் இருக்கிறாய். இவ்வளவு துரோகம் செய்தும் நம் கூட பிறந்தவர் இன்னும் நம்ம கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அப்போ அவ ஏமாறுவதற்கு தயாராக இருக்கிறார். இன்னும் நம்முடைய உண்மையான குணத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு இன்னும் ஏமாற்றுவதற்காக முயற்சிகளை செய்து உன்னிடம் வருகிறார்கள். எவ்வளவு பெரிய மனசு! நீயே ஏற்கனவே கஷ்டப்படுற, ஆனாலும் என் குடும்பத்துல இப்படி இருக்காய், என் குடும்பத்துல அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அனுதாபத்தை உண்டாக்கி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொன்றையும் உன்னிடமிருந்து எடுக்கத்தான் பார்க்கிறார்களே தவிர
உன்னுடைய குடும்பம் நல்லபடியாக வர வேண்டும் என்று இங்கு நினைக்கவில்லை உன் கூட பிறந்தவர்கள். இது ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, இதுதான் உண்மை. நீ உன்னுடைய இரத்த உறவுடைய மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாது. வெளியில் அவர்கள் செய்யும் விஷயத்தை வைத்துதான் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரியும். ஆனால் எனக்கோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக இதை செய்கிறார்கள் என்று ஆழ்மனதில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எல்லாமே தெரிந்துதான் சொல்கிறேன். தெரியாமல் நான் சொல்லவே கிடையாது. எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வைக்க தெரிந்த எனக்கு மற்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணத்தோடு வருகிறார்களா, கெட்ட எண்ணத்தோடு வருகிறார்களா என்று சொல்ல தெரியாதா என்ன? பல பேர் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்களை செய்தார்கள். இதனால் நீ கற்றுக்கொண்டது அனைத்தும் நல்லதுதான். நீ என்னிடம் செல்வாய், எனக்கு கஷ்டம் கொடுத்ததும் ஒரு விதத்தில் சந்தோஷம்தான் சாய். ஏனென்றால் எனக்கு இத்தனை நாள் இத்தனை உறவுகளும் உண்மையானவர்கள் என்று நினைத்து ஏமாந்து இந்த கஷ்டம் வரும் பொழுதுதான் அவர்கள் அனைவருமே என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்க பார்க்கிறார்கள், என்னை ஒரு முட்டாளாக நினைத்து விட்டார்கள் என்று நீ நினைத்து என்னிடமே சொன்னாய். அம்மா, உன்னை எவ்வளவு தூரம் நானும் உன்னை தேற்றி இருக்கிறேன் என்று பார்த்தியா? உனக்கு எவ்வளவு துரோகிகள் இருந்தார்கள், உன்னை நம்ப வைத்து எத்தனை பேர் உன்னை ஏமாற்றினார்கள் என்று கவனித்தாயா? பார், அவ்வளவு யதார்த்தத்தோடு இருந்திருக்கிறாய், அவ்வளவு அன்புக்கு அடிமையாக இருந்திருக்கிறாய். இது எல்லாவற்றையும் சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தி ஒரு உண்மையான உறவை இழந்தது அவர்கள்தான், நீ அல்ல. உன்னை முட்டாளாக ஆக்கலாம் என்று பார்த்தார்கள், ஆனால் கடைசியில் முட்டாளாக போவது அவர்கள்தான். எதிர்பாராத சில விஷயங்களை செய்து விட்டார்கள். உன்னுடைய அன்பு என்ற ஒரு வார்த்தையை வைத்து நீ அன்புக்காகத்தான் இயங்குகிறாய் என்று தெரிந்து உன்னை ஏமாற்ற முயற்சி செய்து நிறைய விஷயத்தில் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டங்கள் அனைத்தும் ஏமாற்றங்களே கிடையாது, ஒவ்வொன்றும் இன்பம்தான். துரோகிகள் உன்னை நோக்கி வந்தால் அவரவர்களுடைய குணங்கள் என்ன, அவரவர்கள் என்னென்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று புரிய வைப்பேன் உனக்கு. கடைசி வரைக்கும் உன்னை ஏமாற்றிக் கொண்டு யாராலும் இருக்க முடியாது. ஏனென்றால் உனக்காக அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க நாங்கள் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இரு, எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.